இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களே, இந்த செய்தி வேளையிலே உங்களை வாழ்த்தி அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளுடைய செய்திக்கு நாம் செல்வதற்கு முன்பாக ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். பரிசுத்தமும் அன்பு நிறைந்த பரலோக தகப்பனே, அருமையான இந்த ஜெப வேலைக்காக, செய்தி வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே அடியனை பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க. செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க. செய்தியை ஆண்டவரே அனுப்புகிற அருமையான மகிமை டிவி ஆண்டவரே, அருமையான மகனே நீர் ஆண்டவரே பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க. ஊழியம் சிறக்க கிருபை செய்யுங்க. வார்த்தைகள் உமக்கு பிரியமாய் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைய செய்திக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் பிரகாசித்தது. எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி அப்படின்னு சொல்லி ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது என்றால், அப்போ அந்த தேவ மனிதன் ஏதோ ஒரு காரியத்தில் விழுந்து கிடக்கிறார் என்று அர்த்தம். எழும்பி நீ பிரகாசி, இருளிலே கிடக்கிறார் என்று அர்த்தம். சிலர் தேவனுடைய தயவு இருந்தும், தேவனுடைய பிரசன்னம் இருந்தும், தேவனுடைய ஒளி இருந்தும் சோம்பலாய் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். இல்லையானால் சிலர் இதுவரைக்கும் ஒளியிலே நடந்தவர்கள் ஏதோ ஒரு காரியத்திலே இடர் விழுந்து கிடக்கிறார்கள் என்று அர்த்தம். ஏதோ ஒரு காரியம் அவர்கள் விழுந்து கிடக்கிறார்கள் அல்லது இருளிலே இருக்கின்றார்கள். ஆண்டவர் ஒரு வார்த்தையை அனுப்புகின்றார், எழும்பி பிரகாசி. நீ எழும்பு என்று சொல்வது சாதாரண ஒரு காரியம். ஆனால் நீ எழும்பி பிரகாசி என்று சொல்வது அது உன்னதமான ஒரு தேவ வல்லமை நிரம்பிய ஒரு காரியம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளும் இடறி விழுவதற்கு ஏராளமான காரியங்கள் காணப்படுகிறது. ஒன்று அவருடைய சுய பலமாக இருக்கலாம், சுயம் நான் என்கிற அந்த அகம்பாவம் இருக்கலாம். இன்னொரு காரியம், ஆண்டவர் அன்றி என்னால் எதுவும் செய்ய முடியும் என்கிற ஒரு தன்னம்பிக்கை இருக்கலாம். இல்லையானால் பாவத்திலே விழுகின்ற பிள்ளைகளாக இருக்கலாம். எது எப்படியாக இருக்கட்டும், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, விழுந்த பிள்ளைகள் எழும்ப வேண்டும், பிரகாசிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அருமையான ஒரு அழைப்பு, எழும்பி பிரகாசி. ஏன் நீ எழும்பி பிரகாசிக்கணும் அப்படின்னு சொன்னால், உன் ஒளி வந்தது. நம்முடைய ஒளி யார்? நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் அன்றி உலகத்திலே எந்த மனிதனுக்கும் ஒளி கிடையாது, இல்லையா? அவருடைய கர்த்தருடைய மகிமை உண்மையில் பிரகாசித்தது ஆண்டவர் தான், இல்லையா? பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த மிகப்பெரிய ஒரு அனுகிரகம். இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி சொல்லுகிறார், நான் தான் ஒளி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நானே வழியும் ஒளியும் சத்தியமாய் உண்மையும் சத்தியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். இன்னும் ஒரு இடத்துல கூட அவர் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் கூட சொல்கிறார், நான் தான் ஒளி அப்படின்னு சொல்கிறார். அதை பின்னால் நம்ம பார்ப்போம். சரி, இயேசு கிறிஸ்து உலகத்திலே ஒளியாய் வந்தார் இல்லையா? சரி, அந்த ஒளி எப்படிப்பட்ட ஒளியாக இருந்தது தெரியுமா? இருளில் பிரகாசிக்கிற ஒளியாக இருந்தது. இருளிலும் வெளிச்சத்தை கொடுக்கிற ஒளியாக இருந்தது. இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல இருந்தாரோ அந்த இடம் ஒளியாய் பிரகாசமாய் இருந்தது. அந்த ஒளியை இருளானது என்ன செய்யலை, பற்றி கொள்ளவில்லை அல்லது வெற்றி கொள்ளவில்லை என்று நாம் வைத்துக்கொள்ளலாம். அந்த ஒளியை இருளானது பற்றி கொள்ளவில்லை. ஏன்னா அவர் அவ்வளவு பிரகாசிக்கிற ஒரு வல்லமையுள்ள ஒரு தேவனாய் இருந்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நாம் வணங்குகிற நம்முடைய ஆண்டவர் ஒளியாய் இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் இருக்கும் வரையிலும், அவருடைய எல்கைக்குள்ளாக இருக்கும் வரையிலும், அவருடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கும் வரையிலும் நம்மளை எது அணுகாது? இருள் அணுகாது. ஏன்னா நம்ம ஒளியில் இருக்கிறோம், இருள் நம்மை அணுகாது. ஆனாலும் பல தேவனுடைய பிள்ளைகள் விழுந்து கிடக்கின்றார்கள். விழுந்து கிடக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? பாவம்தான். பாவம். இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற ஒரு 3 காரியங்கள் நமக்கு இருக்குது. என்னென்ன காரியங்கள் என்று நாம் பார்ப்போம். இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற அருமையான ஒரு தெய்வ மனிதர் இயேசு கிறிஸ்து.
மிகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. மிகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஏராளமான பிள்ளைகள் உண்டு இல்லையா? இந்த பிள்ளைகள் யார் மூலமாய் செயல்படுகிறார்கள் தெரியுமா? அவருடைய மனதார செயல்படுவதை காட்டிலும் பிசாசு அவர்களை ஏவி அவர்களை செயல்பட வைக்கிறான் இல்லையா? என் சத்துருவை எனக்கு விரோதமாய் பெருமை சந்தோஷப்படாது, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். இந்த விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கா? சொல்லணும், பிசாசை பார்த்து சொல்லணும், சத்துருவை பார்த்து சொல்லணும் இல்லையா? நான் விழுந்து கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் இல்லையா? நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தரே எனக்கு வெளிச்சமாக இருப்பார். நான் இருளில் இருந்தாலும் என் ஆண்டவர் எனக்கு வெளிச்சம் கொடுப்பார். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எந்த நிலையிலும் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நான் வாழுகிறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கணும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களுக்குள்ளாக இருக்கிறதா? விழுந்து கிடந்தாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிறார். அந்த ஒளியிலே நான் வாழ்கிறேன். அப்போ நான் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் எப்படிப்பட்டதா இருக்குன்னு தெரியுமா? தேவன் கொடுக்கிற அந்த ஆலோசனையாக இருக்கும், தேவன் கொடுக்கிற நல்ல ஒரு ஆலோசனையாக இருக்கும். நான் எடுக்கிற முடிவுகள் என்னால் எடுக்கப்படுவது அல்ல, என் தேவனால் கொடுக்கப்படுவது. ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் உனக்கு போதித்து உன்னை வழி நடத்துவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். தேவன் நமக்கு ஆலோசனை சொல்லுகிற ஆண்டவர். ஒவ்வொரு நிமிடமும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அநேக பிள்ளைகள் தேவனிடத்தில் ஜெபிக்கிறாங்க, வேதம் வாசிக்கிறாங்க, எல்லா காரியங்களும் தேவனோடு கூட இருக்க விரும்புகிறாங்க. ஆனால் பல வேளைகளிலே தேவனை தன்னுடைய காரியங்கள் செய்கிற வேலைகளில் தேவனை ஒதுக்கி வைத்துவிட்டு உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, உலக மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, உலகத்தில் உள்ள ஆசாபாசங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனை 2ஆம் பட்சமாக வைக்கின்றார்கள். அந்த நேரத்தில் யார் இவர்களை அணுகிறான் தெரியுமா? பிசாசு அணுகிறான். இப்போது ஆதி தோட்டத்தில், ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் உட்கார்ந்துட்டுருக்கிறா இல்லையா? ஏவாள் ஆண்டவருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளை, ஆண்டவருடைய கரத்தினாலே உருவாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை இல்லையா? இப்போ ஒரு பாம்பு வருகிறது, பிசாசு ஆட்கொண்ட ஒரு பாம்பு வருகிறது. இப்போ பாருங்கள், ஆண்டவரை மறந்துட்டா பார்த்துடுங்க. அந்த பாம்பு என்ன பேசுகிறது, சர்ப்பம் என்ன பேசுகிறது, அதை காது கொடுத்து கேட்க ஆரம்பித்தால் தேவன் தனக்கு கொடுத்த அந்த கட்டளைகளை மறந்து போனான். ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டளைகளை மறந்து போனான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரை விட்டு சற்று நம்ம அப்புறமா போயிட்டானாலே பிசாசு நம்மளை ஆட்கொள்ளுவான், திரும்பவும் நம்மளை இருளிலே வச்சிருவான். ஆமாம், ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள். ஆமாம், இதே தானே எல்லாருக்கும், இதே தானே தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் இதே தானே. ஆண்டவருடைய கட்டளை என்று நீங்கள் மீறுகின்றீர்களோ அன்று தேவனுடைய எல்கையிலிருந்து விரட்டி அடிக்கப்படுகின்ற பிள்ளைகளாக நமக்கு காணப்படுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து உலகத்தில் என்று வந்தாரோ அன்று முதல் பாவிகளுக்கு புகலிடம் யார் தான்? இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவால் அன்றி ஒருத்தனுக்கு ரட்சிப்பு கிடையாது. இயேசு கிறிஸ்துவை மெய்யாக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவர்பால் அன்பு கூறுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ரட்சிப்பு உண்டு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இது தேவனுடைய அன்பு. நாம் ரட்சிப்புக்குள்ளாக, நாம் தேவனுடைய கிருபைக்குள்ளாக, தேவனுடைய எல்கைக்குள்ளாக நம்ம வாழ்கிறோம். அப்படி சொன்னால் நாம் செய்த மிகப்பெரிய ஒரு ஆதாயம் கிடையாது, நாம் தேடிக்கொண்ட ஆதாயம் கிடையாது. தேவன் நம் மீது கொண்ட அன்பு. தேவன் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் அன்பு கூறுகிற ஆண்டவராய் இருக்கிறார். தேவனுடைய எல்கைக்குள்ளாக நம்ம வாழ்வோம். இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்ட பிள்ளைகளாக வாழ்வோம். இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தாரோ அந்த காரியங்களை நம்ம பற்றி கொண்ட பிள்ளைகளாக இயேசுவை போல இந்த உலகத்தில் வாழ்வோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை பற்றி ஒருவன் பிறனுக்கு கற்றுக் கொடுப்பானால் அவன் கர்த்தரை கற்றுக் கொடுக்கிறான் என்று அர்த்தம். நற்கிரியை ஒருத்தன் செய்வானால் அவன் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறான் என்று அர்த்தம், கிறிஸ்துவை காண்பிக்கிறான் என்று அர்த்தம். நாம் கிறிஸ்துவை கற்றுக் கொடுக்கணும், கிறிஸ்துவை நம்மளே வெளிப்படுத்த வேணும். இயேசுவை போல நம்ம மாற வேணும், இயேசு கிறிஸ்துவை போல மாற வேணும். எப்படி மாற முடியும் நாம் அப்படி சொன்னால், பிதா
பரலோகத்தில் இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்ப அவரும் பரலோகத்துக்கு போயிட்டார். இப்போ நம்மை பலப்படுத்துகிறது யாரும் தெரியுமா? தேற்றர வாழ்நாகிய பரிசுத்த ஆவியான். இந்த 3 பேருக்கு இருக்கிற அந்த ஒற்றுமையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ஜெபிங்க, டெய்லி நீங்கள் ஜெபிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்லி நீங்கள் ஜெபிங்க. கேட்பதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குற ஆண்டவர் பரிசுத்த ஆவியார் நம்மோடு கூட இருக்கிறார். அதான் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியில் நிறைந்து ஜெபிக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். பரிசுத்த ஆவியில் நிறைந்து ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. என் சத்துருவை எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாது, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தரே எனக்கு வெளிச்சமாக இருப்பார். நான் இருக்கிற இடம் இருள் தான். இந்த உலகம் இருளில் தான் கிடக்குது. இந்த உலகத்தினுடைய காரியங்கள் இருள் தான் கிடக்குது. இந்த உலகத்தினுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் இருளிலே கிடக்கிறது. அந்த உலகத்தில் நாம் வாழுகிறோம் இல்லையா? ஆனால் நம்ம இருளிலே கிடந்தாலும் வெளிச்சம் கொடுப்பது யார் தெரியுமா? கர்த்தர் தான். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவையான வெளிச்சத்தை நம்முடைய ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் நல்லா கவனிங்க. நீங்கள் சூரியன் அதனிடத்துல வெளிச்சம் இருக்கிறது. ஆனால் நைட்டு பாருங்கள், இரவு பாருங்கள், அந்த சூரிய ஒளி அந்த நிலவிலே பட்டது. ஆனால் அந்த இரவு முழுவதும் வெளிச்சம் என்ன கொடுக்குது? சந்திரன் கொடுக்குது. பகலிலே சூரியன், இரவிலே சந்திரன். இன்னும் சில நாட்களில் பாருங்கள், சந்திரனுக்கும் சூரியனுக்கு இடையில பூமி வரும்போது சந்திரன் மறைக்கப்படுகிறது. மீண்டுமாக பூமி என்ன இதில் கிடக்கு? இருளிலே கிடக்கிறது. ஆமாம், தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உண்டு. பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவர் வாழ்கின்ற பிரகாரமே வாழ்கின்றார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர். அவருடைய வல்லமை குறைந்து போகவே இல்லை. ஆனால் நமக்கும் ஆண்டவருக்கு இடையில் பிசாசு வந்துட்டான். ஆனால் நம்மில் இருப்பது, நாம் தரித்திருப்பது, நம்மில் காணப்படுவது இருள். பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் செயல்படாதபடி ஜெபிக்கணும். அதான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுதுகிறார், பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நெல்லுங்கள், பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நெல்லுங்கள், ஆவியின் பட்டயத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று எழுதுகிறார். சர்வாதிகார வர்க்கத்தை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள், சர்வலோக வர்க்கத்தை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள் என்று எழுதுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஜெபத்திலே உறுதியாய் நம்ம தரித்திருப்போம். இயேசு கிறிஸ்து நம்முடைய இருளை வெளிச்சமாக்குற ஆண்டவர், நம்மிலே வெளிச்சத்தை கொடுக்கிற ஆண்டவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஒளியில் நடந்தால் ஐக்கியம் காணப்படும். கிறிஸ்தவர்களுக்குள்ளாக, தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக என்ன இருக்கும்? ஐக்கியம் இருக்கும். தேவன் பிள்ளைகளுக்கு இந்த பிள்ளைகளுக்கு என்ன இருக்காது? விரோதங்கள் இருக்காது, பிரிவினைகள் இருக்காது. எந்த சபைகளிலே, எந்த வீட்டிலே சண்டை, சச்சரவு, பிரிவினை இருக்கிறதோ அங்கே யார் இல்லைன்னு அர்த்தம்? ஆண்டவர் இல்லை, இயேசு கிறிஸ்து அங்கே இல்லை, பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவர் அங்கு செயல்படவில்லை என்று அர்த்தம். அந்த குடும்பத்தினுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவனுடைய எல்கையை விட்டு கடந்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லையா? சமாதானம் இல்லையா? பிறரோடு ஐக்கியம் இல்லையா? நீங்கள் பாதை மாறி சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். கவனமாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். இயேசுவோடு கூட இருக்கணும், பிதாவோடு கூட இருக்கணும். பிதா பேரை சொல்லி நம்ம ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஜெபிக்க முடியலையா? அவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்கிறீங்களா? இயேசு கற்பித்து கொடுத்த அந்த கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுங்கள். ஆண்டவரோடு கூட இருங்க. தேவன் உங்களை மகிமைப்படுத்துவார், தேவன் உங்களை உயர்த்துவார். நீங்கள் வசனம் இப்படி தான் சொல்லுது. 1 யோவான் 1:7 வசனம், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். பிளவு இருக்கிறதா? நீங்கள் பிதாவோடு இல்லை, குமாரனோடு இல்லை, பரிசுத்த ஆவியானோடு இல்லை, ஆவியானவரோடு இல்லை. பரிசுத்த ஆவி உங்களிலே காணப்படலை. தேற்றவானாகிய பரிசுத்த ஆவியானவர் பிதா மூலமாக, இயேசு மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டவர். அவர் நம்மிடத்தில் இருந்தால் நம்மிடத்தில் ஐக்கியம் இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். நிறைய குடும்பத்தை பாருங்கள், எப்போ பார்த்தாலும் சண்டை, சச்சரவு, அழுகு இல்லையா? சில பிள்ளைகள் சொல்லிட்டு போகிறாங்க, நான் தற்கொலை பண்ணிவிடுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. சிலர் படிக்கிறாங்க, சிலர் தறிக்கட்டு அலைகிறாங்க, பெற்றோருடைய சொல்லை கேட்கிறதே இல்லை. சபைகளும் அப்படி தான் இருக்குது. குடும்பங்களில் என்ன இருக்கோ அதுதான் எங்கேயும் பிரதிபலிக்கும் தெரியுமா? சபையில் பிரதிபலிக்கும். சபையில் என்ன பிரதிபலிக்கும் அதுதான் உலகத்திலையும் பிரதிபலிக்கும். சபையில்
குழப்பம் நடக்குதா? உலகத்தில் குழப்பம் நடக்கும். ஏன்னா சபைகள் என்ன இல்லை, சேர்ந்து ஜெபிக்கிற அந்த ஜெபம் இல்லை. ஏன் நம்ம சேர்ந்து ஜெபிக்க நம்ம அழைக்கப்படுகிறோம்? ஒரு மனப்பட்டு எங்கு நீங்கள் ஜெபிக்கின்றீர்களோ இல்லையா, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கு கூடி தரித்திருக்கிறீர்களோ ஜெபிக்கின்றீர்களோ அந்த இடத்துல நான் வருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இல்லையா, நம்முடைய ஆண்டவர். நம்ம ஜெபிக்கிற இடத்துல அவருடைய பிரசன்னம் வந்தால் என்ன நடக்குங்க? எதற்காக நம்ம ஜெபிக்கிறோமோ அந்த காரியம் உடனே நடக்கும். இல்லை நாளைக்கு, இல்லைன்னா மறுநாள், இல்லைன்னா ஒரு நாள் நடந்தே தீரும் அந்த காரியம். ஜெபிக்கிற இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இல்லையானா அந்த ஜெபம் வீண். நாங்கள் 1000 பேர் கூடி ஜெபித்தோம், 10,000 பேர் கூடி ஜெபித்தோம், லட்சக்கணக்கான பேர் கூடி ஜெபித்தோம், சொல்வதில் எந்த அர்த்தமும் கிடையாது. தானியேலை பாருங்கள், தனியாக தான் ஜெபித்தார். இன்னொரு நேரம் அவருக்கு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுடைய ஜெப கூடுகை தேவைப்பட்டுச்சு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோருடைய கூடுகை தேவைப்பட்டுச்சு. அவரோடு கூட பேசினார், ஜெபித்தார், வெற்றி பெற்றார். எஸ்தருடைய புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கலாம், மொர்தெகாய்க்கு ஜெபம் தேவைப்பட்டுச்சு இல்லையா. எஸ்தருக்கு ராஜாவினுடைய சன்னிதானத்திற்கு போவதற்கு மொர்தெகாயுடைய யூத ஜனங்களுடைய ஒற்றுமை தேவைப்பட்டுச்சு, ஜெபம் தேவைப்பட்டுச்சு, ஐக்கியம் தேவைப்பட்டுச்சு. ஐக்கியம் இருந்ததுனால அந்த ராஜாங்கத்தில் எஸ்தரும் மொர்தெகாயும் வென்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சபையில் ஒற்றுமை இல்லையானா, ஐக்கியம் இல்லையானா உலகத்தில் நாம் கிறிஸ்தவம் தலைப்பது கடினம். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். தனிப்பட்ட நபர்களாக கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கூடுகையில் பேசுவதை காட்டிலாம் முதலாவது ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். சபையில் என்ன இருக்கணும்? ஐக்கியம் இருக்கணும். அப்போ எவைகளுக்கெல்லாம் நம்ம விட்டு கொடுக்கணும். என்னுடைய சுயம் அந்த சபையில் தேவையில்லை அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொரு மனிதருக்கும் வரணும். அப்படி வரும்போது தான் சபையில் என்ன இருக்கும்? ஐக்கியம் இருக்கும். சபையினுடைய ஐக்கியம் தேவனுடைய சுவிசேஷம் விரைவாக பரவுவதற்கு ஏதுவாக இருக்கும். ஒவ்வொரு காரியத்திற்கும் ஜெபிக்கலாம். எங்கெங்கெல்லாம் நமக்கு தோல்வி காணப்படுகிறதோ அந்த இடங்களில் நம்ம ஜெபிக்கலாம் இல்லையா. பிசாசுடைய கருவிகள் நம்மை மேற்கொள்ளாதபடி ஜெபிக்கலாம். கிறிஸ்தவ குடும்பங்களில் என்ன இருக்கணும்? ஐக்கியம் இருக்கணும். ஐக்கியம் இல்லாத இடங்களில் யாரும் இல்லை. பிதாவும் இல்லை, குமாரனும் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லை. இந்த மூவருடைய செயல்பாடு அங்கே இல்லை என்பது அர்த்தம். அப்போது ஒளி அப்படி சொன்னால் ஒளிக்கு முக்கியமான நபர் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. நானே ஒளியாக இருக்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறோம். ஜீவன் இல்லையா? கிறிஸ்தவத்திற்கு ஜீவனே அவர் தான், சத்தியம் அவர் தான், வழியும் அவர் தான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்னொரு காரியம் உண்டு இல்லையா? வேதவசனம் நாம் பாவத்தில் விழுந்து கிடக்காதபடி நம்மை மீட்டுக் கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு காரியம், இன்னொரு காரியம் வசனம். சங்கீதம் 119 சங்கீதம் 105 இப்படி சொல்கிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும். உம்முடைய வசனம் அருமையாக சொல்கிறார் சங்கீதக்காரர், அருமையாக எழுதுகிறார். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் ஆண்டவரை அப்படி சொல்கிறார். அப்போது வசனம் ஒரு நபருடைய வாழ்விலே பற்றி கொள்ளுமானா, இருளில் நடந்தாலும் அங்கே என்ன தான் இருக்கும்? அங்கே வெளிச்சம்தான் இருக்கும். பெரிய வெளிச்சமாக அவன் நடப்பதற்கு அவனுக்கு வெளிச்சம் நடந்துக்கிட்டே இருக்கணும். வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டே இருக்கணும். ஒரு தோல்வியை நீங்கள் சந்திக்கும்போது தோல்வியை கண்டு துவண்டு விடாதீர்கள். அந்த தோல்வி நேரத்திலேயும் அடுத்த அடி எடுத்து வைக்க நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அங்கே தேவன் அடுத்த அடிக்கு உங்களுக்கு ஒரு ஒளியை கொடுப்பார். அடுத்த அடி, இன்னொரு ஸ்டெப் முன்னேறி போய்கொண்டே இருக்கலாம். ஒரு பெரிய வெளிச்சம் வந்தால் தான் நான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த தோல்வியை நான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்காதுங்க. இயேசு கிறிஸ்துவை, பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவரை உள்ளத்திலே நீங்கள் தரித்து கொள்ளுங்கள் இல்லையா? அந்த விசுவாசத்திலே நீங்கள் நடக்க ஆரம்பியுங்கள். பெரிய வெளிச்சம்லாம் வேண்டாம். ஒரு ஸ்டெப் எடுப்பதற்கு உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுப்பேன். அதானே உங்களுக்கு தேவை. தோல்வியை ஜெயிப்பதற்கு பெரிய வெளிச்சமாக தேவை இல்லை. ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம எடுத்து வச்சுட்டே இருக்கணும். நிறைய பிரச்சனைகள் அப்படியே தீர்வு கண்டுகொண்டே இருக்கும். நான் உனக்கு முன்பாக போய் உன்னுடைய பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா அந்த ஒரு ஸ்டெப்புக்கு முன்னாடி ஆண்டவர் போய்கிட்டு இருக்கிறார். ஆண்டவருடைய நினைவாக நீங்கள் இருங்கள். உங்களுடைய வழியிலே உங்களுக்கு முன்பாக அவர் செல்லுவார். அந்த பாதைகளை செவ்வாய்ப்படுத்தி கொண்டே செல்லுவார்.
கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு காரியத்தில் நீங்கள் இடறி விழுந்துட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் எழுந்துனா நடப்பேன், தேவ பலத்தோடு நடப்பேன் அப்படி சொல்லி எழுந்து நடங்க. அவர் சொல்லியிருக்கிறார் பாருங்கள், என் கிருபை உனக்கு போதும்ப்பா, என் கிருபை உனக்கு போதும் இல்லையா? வேறு உன்னுடைய பலனோ உன்னுடைய சுயமோ எதுவுமே வேண்டாம், என் கிருபை போதும், நீ நட. இதுதான் தேவனுடைய அழைப்பு. அதான் சொல்கிறார் பார்த்தீங்களா, எழும்பி பிரகாஷ். அப்போ எழுந்தானே நடந்திருக்கிறான். அவன் ஏன் எழும்பணும்? எழும்பி நட, காரியத்தை நடப்பியுங்கள், எழுந்து காரியத்தை செய்யுங்கள். எத்தனை பேருக்கு அழைப்பு கொடுத்துருக்காரு. மோசையை கூப்பிட்டாரு, மோசையை போக மாட்டேன்னா கூப்பிட்டு வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு உலகில் மிகப்பெரிய ஒரு காரியத்தை சாதித்தார். இயேசுவுக்கு முன் அடையாளமாக காண்பிக்கப்பட்டவன் இந்த மோசே. ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படி தாங்க. நீங்கள் நம்ம மோசே வேதாகமத்தில் எழுதப்பட்டதெல்லாம் மோசை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உலகத்தில் எத்தனை பிள்ளைகள், எத்தனை தாசர்கள், எத்தனை மிஷினரிகள் எங்கெங்கெல்லாம் போய் எவ்வளோ பெரிய காரியத்தை சாதித்திருக்கிறார்கள். நம்முடைய இந்தியாவிற்கு வந்த மிஷினர்கள் எத்தனை பேர் எவ்வளோ பெரிய காரியத்தை சாதித்திருக்கிறார்கள். எவ்வளவு கடினமான ஒரு காரியம் தெரியுமா? சில ஆண்டுகள் தான் வாழ்ந்திருக்காங்க. அந்த மிஷினரி வாழ்க்கை வரலாறு நீங்கள் வாசித்து பாருங்கள், அப்படியே கண்ணீர் தான் வடிக்கும். அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. சாப்பாட்டுக்கு போதாது. இந்த தமிழ்நாட்டில் வாழ்கிற நமக்கு இந்த வெயில் நேரத்தையும் இந்த மழையும் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்றால், எங்கோ குளிர்ந்த தேசங்களிலே வாழ்ந்தவர்கள் இங்கு வந்து இந்த வெயிலில் எவ்வளவு அவதிப்பட்டிருப்பார்கள். ஆனால் அதெல்லாம் அவங்க பெருசாக நினச்சாங்களே இல்லை. இங்கே கிடைக்கிற அந்த கூழ், அந்த கஞ்சி, அதை குடிச்சிட்டு வாழ்ந்தாங்க. சில வருடங்களில் மாண்டும் போனாங்க. சிலர் அநேக ஆண்டுகள் வாழ்ந்திருக்காங்க. இந்த உலகத்திற்கு அவர்கள் செய்த தியாகம் எவ்வளோ பெரிய தியாகம் தெரியுமா? ஒரே ஒரு காரியம்தான். என்ன காரியம் தெரியுமா? தேவனுக்கென்று இந்த காரியத்தை நான் செய்கிறேன், என் தேவனுக்கென்று இந்த காரியத்தை செய்கிறேன், தேவ வசனத்தை நான் பின்பற்றி நடக்கிறேன், தேவ வசனத்தை நான் பின்பற்றி நடக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக வந்துட்டு அப்படி சொன்னால், எவ்வளவு தடைகள், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம மனது என்ன செய்யாது? சோர்ந்தே போகாது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. அப்போ என்னுடைய பாதையில் இருள் தான் இருக்குது, ஆனால் எதுதான் எனக்கு வெளிச்சம் கொடுக்குது தெரியுமா? வசனம். அநேக நேரங்களில் நான் உணர்ந்திருக்கேங்க, சில காரியங்களில் பல ஆண்டுகள் வெற்றியே இல்லாமல் இருந்த என்னுடைய வாழ்க்கையில் கூட தேவ வசனம் தான் எனக்கு வெற்றி கொடுத்தது. தேவ வசனம் இல்லை என்றால் என்றோ நான் மாண்டிருப்பேன் அப்படி தான் சொல்ல முடியும். இப்படி சொல்லக்கூடிய பிள்ளைகள் எத்தனை கோடி பேர் இருக்காங்க தெரியுமா? எல்லாரும் சொல்லுவது இல்லை. சிலர் சொல்லுவது வெளியே எல்லாருக்கும் கேட்குது, சிலர் சொல்லுவது கேட்கலை. ஏதோ ஒரு அடைப்பட்ட ஒரு ரூமில் உட்காந்து அவங்க அழுதுட்டுருக்காங்க, புலம்பிக்கிட்டு இருக்காங்க. தேவனை நோக்கி உண்மையான தாகத்தோடு ப்ரேயர் பண்ணுற பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ஆமாம், உலகத்தில் உண்மையோட உத்தமத்தோடு ஜீவிக்கிற பிள்ளைகள் எத்தனை கோடி பேர் இருக்காங்க தெரியுமா? ஆண்டவர் எலியாவுக்கு சொன்ன வார்த்தை அதுதான் இல்லையா? நீ மட்டும் சொல்லாத எலியா, 7000 பேர் இருக்காங்க, 7000 பேர் இருக்காங்க அப்படி சொல்லி சொன்னார். ஆமாங்க, இந்த உலகத்தில் நிறைய பிள்ளைகள், தேவனுக்காக வாழ்கின்ற பிள்ளைகள், தேவனோடு வாழ்கின்ற பிள்ளைகள் இல்லையா, அர்ப்பணிப்போடு வாழ்கின்ற பிள்ளைகள் பல கோடி இருக்கின்றார்கள். அவர்கள்லாம் இல்லையானா இந்த உலகம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. என்றைக்கோ பிசாசு இந்த உலகத்தை விளங்கி இருப்பான். ஆமாம், தேவன் இன்றும் நிலைத்திருக்க ஒரே காரணம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய தாசர்கள், தேவனுடைய நீதிமான்கள், தேவனுடைய பரிசுத்தவான்கள், தேவனுடைய சீடர்கள். ஆமாம், சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்கலாம். தேவனுடைய அப்போஸ்தலர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு சாதாரண ஒரு பெரிய பிரசங்கியார் பாவம் செய்துட்ருக்கலாம், ஆனால் ஒரு சின்ன பிரசங்கியார் 4 பேர் 5 பேர் அல்லது 10 பேர் அல்லது 100 பேருக்கு தான் செய்தியை சொல்லுவார், பரிசுத்தமாக வாழ்ந்துட்டுருக்கலாம். ஆமாங்க, அவருக்கு தெரியும், அவரை சார்ந்த பிள்ளைகளுக்கு தெரியும். எத்தனை பிரசங்கிமார் உலகத்தில் இந்த பிள்ளைகளால் எவ்வளவு ஆவலோடு எதிர்பார்க்கப்படுகின்றார்கள் தெரியுமா? ஆமாம், அந்த வாய்ப்பு நம்ம ஒவ்வொருவருக்கும் வேணும். வேத வசனத்தை பற்றி கொள்ளுங்கள், அதன்படி வாழுங்கள். இன்னொரு காரியம் இருக்குது, இடறி விழாமல் இருப்பதற்கு இன்னொரு காரியம் இருக்குது, நற்செயல். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஒரு விளக்கு இருக்குது, மூடி வைக்க மாட்டாங்க, மேலே வைப்பாங்க.
விளக்கு தண்டின் மேலே வைப்பாங்க. குத்து விளக்கு அப்படி சொல்லி வச்சுருப்பாங்க. ஏன் வைக்காங்க? அப்போ தான் அது எல்லாருக்கும் என்ன கொடுக்கும்? ஒளி கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நான் கிறிஸ்துவோடு கூட வாழ்கிறேன், தேவ வசனத்தை நான் பற்றி கொள்கிறேன் அப்படி சொல்லுகின்ற உங்களிடத்தில் என்னிடத்தில் என்ன காணப்படும் தெரியுமா? நம்முடைய ஒளி பிறருக்கு பிரகாசிக்கணும், பிறருக்கு பிரயோஜனமாக இருக்கணும், பலருக்கு பிரயோஜனமாக இருக்கணும். நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய வார்த்தைகள் பலருக்கு பிரயோஜனமாக இருக்கணும். நம்முடைய வார்த்தையினாலும் வாழ்க்கையினாலும் தேவனை நாம் மகிமைப்படுத்தும்படியாய் அழைக்கப்படுகிறோம். அப்போ விழுந்து கிடக்கிற ஒருவன் எழுந்து நிற்கணுமானால், மீண்டுமாக பிரகாசிக்க வேணுமானால் இயேசு கிறிஸ்துவை சார்ந்தே வாழ வேணும், வசனத்தின் அடிப்படையில் வாழ வேணும். இன்னொரு காரியம் தெரியுமா? அவன் எப்படிப்பட்டவனாக வாழ வேணும்? நற்செயல் செய்கிறவனாக காணப்பட வேணும். இயேசு கிறிஸ்துவோடு வாழ்வது இல்லையா, வசனத்தின் அடிப்படையில் வாழ்வது, நற்செயல் காண்பிப்பது. இப்படி நம்ம வாழ்ந்தோமானா நிச்சயமாக விழுந்து கிடக்கிற பிள்ளைகள் அல்ல, எழுந்து நடக்கிற பிள்ளைகள். கர்த்தருடைய மகிமை உன்மேல் எழுந்து பிரகாசி. கர்த்தருடைய மகிமை உன்மேல் பிரகாசித்தது, உன் ஒளி வந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவனோடு கூட இருப்போம். ஜெபிப்போம். அன்பின் நல்ல பரலோக தகப்பனே, இந்த செய்தி வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் அப்பா. இது கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, இந்த வார்த்தை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவர். எழுந்து நடக்க, எழுந்து பிரகாசிக்க, உமக்கென்று பேச, உமக்கென்று செயல்பட ஒவ்வொரு வரையும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்ப வேண்டுமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.